ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இத்தனை ஆண்டுகள் நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன். 7.5 ஆண்டுகளும் அதற்கு மேலும் உன்னை நான் கஷ்டப்படுத்தி கொண்டேதான் இருந்தேன். ஆனால் நான் இப்பொழுது ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நாளையிலிருந்து உனக்கு நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். உனக்கான வெளிச்சத்தை மட்டும்தான் கொடுப்பேன். உனக்கு உடலாலும் மனதாலும் மிகப்பெரிய பாரத்தை நான் தந்துவிட்டேன். இது எல்லாம் அனைத்தும் உன் கர்ம பலன்படிதான் நடந்தது. எனக்கு உனக்கு கொடுத்து கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. நீ செய்த பாவங்கள் தான் இத்தனை நாட்கள் நீ அனுபவித்தாய். உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளும் முடிந்து விட்டது. நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்க்க உள்ளாய். கலங்காதே, அழாதே. இப்பொழுது கண்ணீரை துடைத்துக்கொள். இனி உன் கண்ணிலிருந்து நிச்சயமாக கண்ணீர் வராது. ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும். என்னை பார்க்கும் பொழுது உனக்கு ஒவ்வொரு நாளும் பயம் வந்து கொண்டேதான் இருந்தது. என்ன செய்வாரோ, என் வாழ்க்கையை ஏன் இப்படி மாற்றினார், இவர் வந்தே இருக்கக்கூடாது, எதற்காக என்னுடைய வாழ்க்கையை இப்படி கஷ்டப்படுத்துகிறார், அப்படி என்று பல விதத்தால் என்னை திட்டினார். நான் நிலையானவன், எந்த பக்கமும் சாய மாட்டேன். நான் எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதைப்படிதான் செய்வேன். இத்தனை நாட்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். ஆனால் இனிமேல் நான் உனக்கு நிலையான சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பேன். உன் கர்ம வினைகள் முடிந்தது. உன் சந்தோஷமான வாழ்க்கை பிறந்து விட்டது. இனி எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக நான் அமைத்து தருவேன். இத்தனை நாள் என்னை பார்த்து நீ பயந்தாய். ஆனால் இனி வரும் ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக இருப்பாய், கவலை இல்லாமல் இருப்பாய். வாழ்க்கையில் நீ எதை அடைய வேண்டும் என்று போராடி கொண்டு இருந்தாயோ அந்த வெற்றியானது நிச்சயமாக உன்னை நெருங்கி நீ வெற்றியை பார்ப்பாய். கவலை இல்லாமல் இரு. உன்னுடைய அனைத்து கவலைகளையும் போக்கி சந்தோஷமான வெளிச்சமான அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு அள்ளித் தருகிறேன். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக மட்டும்தான் இருப்பேன். என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.